எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாளை குறிப்பிடுகின்றோம். அமாவாசை நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கிறோம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை காக்கும், வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளை விளக்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் என்றே குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் காய், கனி, கிழங்கு, கீரைகள் சமைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அமாவாசை அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்று தனி பட்டியலே இருக்கின்றது. இதில் அமாவாசை விரத சமையலிலும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தணருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி, வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றார்கள். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்தப்படுவதாக சிலர் சொல்கிறார்கள். இதே போல அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது.